சிறகடி கசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து கிறிஷை வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. அந்த ஸ்கூல்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல்லையும் வந்து சேர்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கிறிஷ் பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நோட்டில் வந்து பென்சிலை வச்சு எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து வேணும்னே என்னெல்லாம் பார்த்தியா எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க, நீ வந்து உனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்கிற ஆனால் யாருமே வரல, நீ என்கிட்ட பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கிண்டல் பண்ணோன்னே கிறிஷுக்கு ரொம்பவே கோவம் வந்து பென்சிலை வச்சு அந்த பையனை வந்து குத்திடுறான். இதனால் அந்த பையனுக்கு ரத்தம் வந்துடுது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்து கிறிஷை வந்து இந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண, இந்த வயசுலேயே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியா, ஈவினிங் வந்து போலீஸ் வருவாங்க, நீ போ கிளாஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் வந்து எங்கே போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு ஏதாவது ஒரு காரில் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கார் நின்ன காரில் டோரை வந்து டிக்கியில் வந்து கிறிஷ் வந்து ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த கார் வந்து யாரோட கார் அப்படின்னா முத்துவோட கார். அது தெரியாமையே கிறிஷ் வந்து காரில் ஏறி உட்காந்துருவாங்க. மீனாவும் முத்துவும் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிக்கியில் வந்து மீனாவோட ஏதாவது திங்ஸ் பூலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது அதில் கிறிஷ் இருக்க விஷயமே தெரிய வருது. அப்போ கிறிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயக்கத்தில் இருக்கான். அவனை வந்து எழுப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு கிறிஷ் ஆளானதுக்கப்புறம் கிறிஷும் எங்கேயுமே போக மாட்டான். அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் கிறிஷையும் எங்கேயும் விடவும் மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வசமாக ரோகிணி மாட்ட போகிறாங்க. கிறிஷ் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா ரோகிணி பேச்சை கிறிஷ் வந்து கேட்கவே மாட்டான். எப்படி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மீனா கூடயும் முத்து கூடயும் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே கிறிஷ் வந்து ஒரு ஸ்டேஜில் ரோகிணி தான் தன்னோட அம்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல தான் போகிறான். ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.